தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போது மேஷராசி நேர்களுக்கு இந்த லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் டிசம்பர் மாதம் 2025 வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2026 வருடத்திற்கான ஒரு விடியலை நோக்கிய பயணமாக இருக்க போகிறது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி பிரிக்கலாம் எல்லாருக்குமே சரி. முதல்ல நான் எப்பயுமே சொல்லுவேன் 15 பிடிச்சுக்கோங்க. முதல் 15 நாட்கள் இப்படி இருக்கும், அடுத்த இப்ப அப்படி இல்ல, முதல் 10 நாள் இப்படி இருக்கும், அடுத்த 5 நாள் அப்படி இருக்க போது, அதுக்கு அடுத்த 15 நாள் இப்படி இருக்க போகுதுன்ற அமைப்புலதான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் 10ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ராசிநாதன் இருக்கும் போது மனதுல ஒரு இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். ஓவர் கான்பிடன்ட் கூட சில பேருக்கு வந்துரும். பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம், எவ்வளவோ பாத்துட்டோம், எவ்வளவு இது வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரியான ஒரு அதீத நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இப்ப எகெயின் அவர் போயிட்டு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை அமர்றாரு. ரைட்டா தப்பா? ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்புல போயிட்டு ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சரியான யோக காலம் தான். 8ஆம் இடத்துல இருக்கும் போதுமே அது என்னதான் மேஷராசிக்கு செவ்வாய் 8ல இருந்தாலுமே பெருசா கெடுக்க மாட்டார், ஸ்தான பலத்தை இழக்க மாட்டாரு. ஓகே, நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லணுமா? இந்த தடவை கொஞ்சம் டீட்டெயிலா தான் சொல்லணும், அப்பதான் கொஞ்சம் புரியும். இல்லாட்டி எப்பயும் போல ஒண்ணும் நடக்கலன்னு தான் கமெண்ட் போடுவீங்க. இதுதான் நடக்குது, நீங்களே பாத்துக்கோங்க. இந்த தடவை கமெண்ட் போடுற அளவுல இல்ல, இந்த தடவை நீங்களே கால்குலேட் பண்ற அளவுக்கு தான் நான் சொல்ல போறேன். ஓகே, சரி வாங்க பாக்கலாம். பஞ்சமாஸ்தானபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் கொஞ்சம் அப்படியே வலு குறைவா இருந்தாரு. அப்புறம் 8ஆம் இடத்துல இருக்காரு. 15ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பாரு. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகம் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் அரசியல் தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அச்சார் மாதிரியான தலைமைத்துவத்துவ பணியில் இருக்கீங்களோ, சூரிய உடை அணிந்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான காலகட்டம். தென் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு டைம், அல்டிமேட்டான டைம் பீரியட், சான்ஸே இல்ல, நிகழ காத்திருக்கிறது. ஓகே, 2ஆம் வீட்டு சுக்கிரன் போய் 8ல அமர்ந்திருக்க போறாரே ரைட்டா தப்பா? அதுக்கு மறைவு ஸ்தானத்துக்கான குருவோட பார்வை இப்ப திரும்ப குரு மேல போறாரு. அது வக்ரகதியில இருக்க போறாரு. நான் எப்பயுமே சொல்றேன், இந்த வக்ரகதி பிளானட் ஒரு மாதிரி கொஞ்சம் தன்னுடைய உங்களுக்கே தெரியும் வக்ரனா என்ன, கொஞ்சம் நிலையில்லாத தன்மையில இருக்க போகுதுன்ற போது நான் எகேன் அதை ரிஷப வீட்டுல வச்சுதான் பலனே சொல்லுவேன். சோ பிப்ரவரி மாசம் வரைக்குமே வக்ரகதியில தான் இருக்க போறாரு குரு. என்னதான் மீதனத்துல இருந்தாலுமே அவரு முன்னோக்கி இருக்கக்கூடிய தன்மையாக வக்ரகதியில் இருப்பன்ற போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபத்தை மையமா வச்சுதான் பலன்கள் எடுக்கும் போது அது உலக பலன்கள் கரெக்டாக இருக்கும். சோ அந்த வகையில வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு அங்க உட்கார்ந்து ராசிநாதனுடைய சுக்கரனுடைய 2ஆம் வீட்டு அதிபதியில 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது தனக்காரகன் தனஸ்தானத்துல இருந்தது மிகப்பெரிய ராஜயோகம் தான். பெருசா ஒன்னும் கவலைப்பட்டக்க வேணாம் மேஷராசிக்காரங்க. 12ஆம் இடத்துல சனி இது வரைக்கும் வலு குறைவா இருந்தாரு, வக்ரகதியில இருந்தாரு. இப்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாசம் ஃபீல் ஆகுமோ 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி. சோ மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நானும் இருக்கேன்ல, அப்ப எனக்கு என்ன மவுசுன்னு சனி காட்ட வேணாமா? உலகத்தையே ஆட்டி படிக்கிற ஆளு மேசராசிக்காரங்களையும் சிம்மராசிக்காரங்களையும் மட்டும் விட்டு வச்சு எல்லாரும் டென்ஷனா வாங்க மாட்டாங்களா? இந்த தடவை இது வரைக்கும் வக்ரமா இருந்த சனி கொஞ்சம் குருவின் பார்வையிலும் இருந்து கொஞ்சம் சுபத்துவமா தான் இருந்தாரு. இப்போ எகெயின் கம்பேக் அப்படின்ற மாதிரி வக்ர நிவர்த்தி ஆகி சிங்கிளா அந்த இடத்துல உட்கார்ந்து டைரக்டா ராசிநாதன் இவர் பார்க்கிறார். ஒரு விதத்துல தப்பிச்சுக்கலாம், அங்க குரு பார்வை இருக்கிறனால பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டாரு. நம்புறோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதனால நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திற்கு வேணா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெறலாமே தவிர செவ்வாய் சனியோட காம்பினேஷன் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா பெருசா நிகழ்வுகள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, நிறைய டிராவல் 100% அலைச்சல் அதிகரிக்கும். நல்லதே சொல்ல மாட்டீங்களா? எனக்கு என்ன ஆசையா நல்லது சொல்லக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், ராசி பலன் என்பது கவனமா இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஷுகர் கோட் எல்லாம் கொடுத்து நீங்க சூப்பர் எனக்கு தெரியும், நீங்க சூப்பர் தான், என்னுடைய ஃபாலோவர்ஸ் எப்பயுமே சூப்பர் தான், மேல இருக்க மீனாட்சிக்கும் தெரியும் நீங்க சூப்பர்னு. இருந்தாலும் கிரகங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல. சோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எதுல கவனமா இருக்கும்னா, கொஞ்சம் அலைச்சல் மூலமான அனுகூலம் கிடைக்க போது 100% நல்லா இருக்க போகுது. நிறைய அலைச்சல், நிறைய கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷன், இளைய சகோதரிடம் வாக்குவாதத்துல ஈடுபடுறது, பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் கவனம் அதிகரிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. முதல் 10 நாட்கள். ஓகே, அடுத்த ஒரு 5 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தாராளமான ஒரு கொடை மனப்பான்மை எல்லாம் வரும். மனசு அப்படியே ஒரு மாதிரி சஞ்சலப்படும். அந்த 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மன ரீதியான சில தாட் ப்ராசஸ் ரொம்ப அதிகரிக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எதை பண்ணி சரி பண்றது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளானிங்கோட எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. பிளானிங் ஒரு அமைப்பு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஓகே,
15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனுமே அப்படியே உங்களுடைய 9ஆம் இடத்துல போய் அமர்ந்து குருவோட பார்வையில வரப்போறான்றது 3-6 குடையை பெற்றவன் 9ல் அமர்தல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சூப்பர். நிறைய பேருக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுடைய வேலைக்காக சில விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்றால் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேக அமோக வளர்ச்சி, அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. சோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையிலும் அலைச்சலிலும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. மத்தபடி வேற எதுவுமே வேண்டாம். நிறைய வெளியில போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி அமைப்பு கொடுக்கும். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து வேலை பார்க்கறோன்றவங்களுக்கு நிறைய வெளியில போய் வேலை பார்க்க வைக்கும். ஒண்ணுல ஒரு கையெழுத்து போடணும்னா 4 தடவை வளைய வைப்பாங்க பேங்க்ல. நான் குரு வேற வக்கரமாயிருக்காரா, கடன் தரேன்னு ஒரு 10 டாக்குமெண்ட் போட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. நிறைய கடன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல கடன் கன்ஃபார்மா கிடைக்கும். அதுல பிரச்சனையே இல்ல. இது வரைக்கும் நான் ரொம்ப அலைஞ்சேன். வரக்கூடிய வருஷத்துலயாவது நான் வந்து என்ன காட்டி, என்னுடைய திறமையை காட்டி நான் ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிறதுக்கு எனக்குன்னு சில வருமானங்கள் தேவைப்படுது. அதுக்கு நான் பேங்க் அப்ரோச் பண்ணிருக்கேன், கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். பட் டாக்குமெண்ட் விஷயத்துல மிகுந்த கவனம் தேவை. எக்ஸ்ட்ரா வட்டியில மாட்டிக்காம பாத்துக்கோங்க. ஓகே. கொஞ்சம் ஹெல்த் வைஸான விஷயங்களும் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். எஸ்பெஷலி அப்பாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே வந்து அப்பா தான். சூரியன் உங்க மூத்த பிள்ளை, உங்களுடைய மாமனார், உங்களுடைய நிர்வாக திறமை, இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பெருசா வந்து பிளான் போடாதீங்க, எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களே திருப்பி விட்டுருவாங்க. 2ஆம் வீட்டு அதிபதி அவருடைய 8ஆம் வீட்டுல இருக்கிறது அப்படின்றது ஆல்மோஸ்ட் குட் சைன் இல்ல. ஆனா குருவோட பார்வையில சுக்கிரனோட பார்வை வந்து குருக்கு இருக்கும் போது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதுல இவர் அம்பு விடுவார், அவர் 2 புஷா போகும். உங்களுடைய இது நல்லா இருந்தா 2 பேரும் சேர்ந்து பிளஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானம் செய்யப்படுகிறது. நல்ல தசாபுதிகள் நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சுக்கிரனுடைய அருளால் சுகபோக வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும். ஒருவேளை சுக்கிரன் வலுவாக இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கடன் மூலமாக சில விஷயங்கள் வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ கவனமாக இருக்கணும். நிறைய தொற்று நோய்கள் மூலமாக சில உபாதைகள் எதிர்பார்க்கலாம். த்ரோட் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இஎன்டி பிரச்சனை, த்ரோட் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, இது 3 தான் இன்னரவ கொஞ்சம் பாடாப்படுத்தக்கூடிய தன்மையில இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு உட்கார முடியாது, அலையிறோம், எதுக்கு அலையிறோம் தெரியாம அலைவோம். நிறைய வாய்ப்புகள் இருக்கும், எதை பயன்படுத்திக்கிறதுன்னு தெரியாது. சனி வந்து வேற விரயத்தை இண்டிகேட் பண்ணிட்டே இருக்காருன்ற போது விரயமாகணும். உடம்பு விரயமாச்சுன்னா தப்பிச்சுப்பீங்க. சோ இந்த தடவை நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பொலிவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பூரிப்பாக இருந்தாலும் சரி, பணம் காசு விரயம் ஆகணும். அதுதான் சனி வந்து உட்கார்ந்துருக்காரு விரயஸ்தானத்துல. கிளியர்? அப்ப நீங்க உங்க காசை விரயம் பண்ணணுமா இல்ல உங்க உடம்ப விரயம் பண்ணணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் முடிஞ்சா நியூ இயர் ரெஃப்ரெஷ்னா இந்த தடவை வந்து உடம்பை குறைக்கிறது, உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுன்ற மாதிரி ஜிம்முக்கு போறது, நடக்கிறதுன்னு உங்க உடம்பை நீங்கள் விரயம் செய்து விட்டீர்களே ஆனால் சனி உங்களை பெருசா ஒன்னும் படுத்த மாட்டார். சோ அதனால கொஞ்சம் இந்த மார்கழி மாசத்துல இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இறுதி மலர காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க பிரச்சனை இல்லை, அல்டிமேட்டா படிக்கும். நான் தான் சொல்றேன், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க, 10th 12th படிக்கக்கூடிய பிள்ளைங்க, 9th 8th எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா படிப்பாங்க. வேற லெவல் மார்க்ஸ் காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேஷராசி படிக்கிற குழந்தைங்களுக்கு. நீங்க 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசி ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் வியாபார வெற்றி, தொழில் வெற்றி எல்லாமே கிடைக்க போது. திருமணம் அப்படின்ற விஷயத்துல 1க்கு 2 தடவை பார்க்கக்கூடிய வரன் கரெக்டா தப்பான்றதை மட்டும் பார்த்துட்டு திருமணம் செய்யுங்க. இல்லாட்டி மார்கழி மாசம் முடியட்டும், தை மாசம் பாத்துக்கலாம், பிப்ரவரி மாசம் பாத்துக்கலாமே, விடுங்க. அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் போட்டும். இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, ஒரு 3 மாசம் தானே பாத்துக்கும். திருமணம் செய்யும் போது மட்டும் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு நிரந்தரமான ஒரு கிடைக்க போது. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக இருக்கு. 100 விழுக்காடு இடம் மாற்றம் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உண்டு. இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, இன்னொரு இடத்துல வந்துட்டு அங்க ஸ்டாண்ட் பண்றது, அதுக்கு சில விஷயங்கள் பண்றது, ஒரு வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறது, மார்கழி தையெல்லாம் யோசிக்காம டக்குன்னு போயிட்டு ஐயோ வந்துட்டோமா, அப்புறம் மார்கழி மாசமா சரி ஒரு மாசம் போட்டு வைப்பேன், அதுக்கு சும்மா தண்டை கட்டுறதுன்ற மாதிரி கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. நான் ஹானஸ்டா சொல்ல விரும்பினா பொய்யெல்லாம் சொல்ல கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணும் சாமி. ஓகே ஃபைன். சில பேருக்கு அது சுபவிரயமா மாறுச்சு அப்படின்ற போது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 4 கிரக வச்சிருக்கு. இந்த 4மே பயங்கரமான வலு. ராசிநாதன் 1, 5ஆம் அதிபதி 1, 2ஆம் அதிபதி 1, 3ஆம் அதிபதி 1 சும்மா போட்டு தாறுமாறு தர்பாவா குருவோட பார்வையில இருக்கும் போது நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு 40 வயது கிட்ட 35 வயசு எடுத்துக்கோங்க. 35 வயசுல இருந்து 55 வயசு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரருக்கு வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் அல்டிமேட்டா இருப்பீங்க. நிறைய கான்பிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். வார்த்தைகள் ஒரு நிதானம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். சொல்ல தெளிவா சொல்வீங்க. எங்க எதை பேசணும்னு ரொம்ப அமைதியாடுவீங்க. திடீர்னு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு தியான நிலைக்குள் போவீங்க. இந்த சலசலப்பே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி அமைதியா உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகுது. சோ இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் ஆளுமையாகவும் நகரக்கூடிய மாதமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு நிதி மலர் காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. 1க்கு 2 தடவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ரொம்ப ரொம்ப கான்பிடன்ட், என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப அக்கறையா இருக்கும்.
சாதாரணமால அல்ல, ரொம்ப அக்கறையா இருக்க வேண்டிய தருணமாகத்தான் இருக்கிறது. சாப்பாடு எதை போடுறீங்களோ அதுதான் வயிறு செரிக்க போகுது. ஸோ 2ஆம் இடம் தான் உணவு சாப்பிட அந்த போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அது குருவோட வக்ரப்பார். அப்படி வக்ரம் எடுத்தா கூட 2ஆம் வீட்டுல வந்து குரு அமருது. ரைட்டா தப்பானா நிறைய நெய், நிறைய கொலஸ்ட்ரால், நிறைய ஸ்வீட்டு, நிறைய வந்து அப்படியே என்ன சொல்றது, விதவிதமா பொங்கலா சாப்பிடணும்னு தோணும் மனசுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு. அதனால இந்த தடவை கொஞ்சம் அப்படியே நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் எல்லாம் ஏறுற மாதிரியான அமைப்பெல்லாம் உருவாகும். அதுக்கு விரயத்தை நீங்க உடல் விரைவா பண்ணி விட்டீர்களே ஆனால் பெரிய பிரச்சனைல இருந்து தப்பிச்சுப்பீங்க. ஓகே. சோ இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, சிவன் வழிபாடு உங்களுடைய சிந்தையை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு முடிஞ்சா திங்கட்கிழமை போயிட்டு வாங்க. இல்ல அதெல்லாம் நேரம் இல்லைன்னா ஒரு சிவன் படத்தை வாங்கி டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே. மேஷராசிக்காரங்க இந்த மாசம் என்ன பாப்பீங்க? உடுக்க பாப்பீங்க. உடுக்கையா? ஆமா, டமாரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உடுக்க அடிக்கிறது, உடுக்க சைனு, இந்த மாதிரினா உடுக்க சத்தங்கள். சில பேர் வீட்டுல குழந்தைங்க அடிப்பாங்க, இல்ல நீங்களே கூட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க, இல்ல யாரோ உட்காந்து அடிச்சிட்டு இருக்கிறது உங்க காதுல கேட்பீங்க. இந்த மாதிரி சத்தங்கள் கேட்க பட்சத்துல இந்த மாதிரியான பொருளை நீங்க பாக்குற பட்சத்துல தெரிஞ்சுக்கோங்க, 2 பக்கமும் நிகழ்வுகள் நடக்க போகுது. நல்லதும் நடக்க போது, கெட்டதும் நடக்க போது. உங்க சுயஜாதகம் தான் அதை தீர்மானம் செய்ய போகிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்கான தன்மையாகத்தான் பிரபஞ்சம் இந்த உடுக்கையை உங்கள் கண்ணில் காட்டுறது. உடுக்கையை பாத்தீங்கன்னா ஒண்ணும் பெருசா கவலைப்பட வேணாம். நீங்க தொடர்றதெல்லாம் வெற்றிதான். நான் இருக்கேன், உன்னை யார் என்ன அடிச்சாலும் நான் இருக்கேன் உள்ள இருந்து சத்தத்தை எழுப்புறதுக்குன்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்காக காட்டக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த உடுக்கையை பார்ப்பீர்கள். பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மேஷராசிக்காரர்களுக்கு கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இதே மலர காத்து